என்ற முடிவை திருமாவளவன் தான் எடுக்கிறான். திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நீடிப்பதற்குரிய காரணங்களை திருமாவளவன் தான் விளக்குகிறான். அதை பின்பற்றிதான் இயக்கத்தோழர்கள், நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் 4 பேருமே சட்டமன்றத்தில் பேசினார்கள். அது எனக்கு எப்படி முரண்பாடானதாக இருக்க முடியும்? அது முற்றிலும் தவறான ஒரு கருத்து. அவர்களுக்கு வழங்கப்படவில்லை என்ற ஒரே காரணத்தை வைத்து திமுகவுக்கு அவர்கள் நெருக்கமாக இருந்தார்கள். அதனால்தான் 3 பேருக்கும் பனையூர் பாபு உட்பட வழங்கவில்லை என்று சொன்னார்கள். இது முற்றிலும் தவறானது என்பதை ஏற்கனவே நான் விளக்கிவிட்டேன். புதிய முகங்களுக்கு வாய்ப்பு தர வேண்டும் என்பது ஒவ்வொரு கட்சியிலும் இருக்கிற நடைமுறைதான். திராவிட முன்னேற்ற கழகத்திலே கூட 60 பேருக்கு புதிய முகங்களுக்கு 60 புதிய முகங்களுக்கு வாய்ப்பு தந்திருக்கிறார்கள். அப்படி என்றால் 60 பேர் பழைய சிட்டிங் எம்எல்ஏஸ். அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது. அதை பற்றி யாருமே பேசவில்லை. விடுதலை சிறுத்தைகளை பற்றி மட்டும் பேசுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் எடுத்த முயற்சிக்கு திருமாவளவன் இணங்காமல் திமுக கூட்டணியை கட்டுக்கோப்பாக வைத்திருப்பதற்கு முதன்மை காரணியாக இருந்திருக்கிறான் என்பதை அவர்களால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை, சகித்துக் கொள்ள முடியவில்லை. நம் மீது அவருடைய காழ்ப்பை கொட்ட வேண்டும், கக்க வேண்டும் என்பது அடிப்படை காரணம். கம்யூனிஸ்ட் கட்சிகளில் கூட சென்ற முறை வென்றவர்கள் இந்த முறை வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறார்கள். யாரும் அதை பேசவில்லை. ஒவ்வொரு கட்சியிலும் இது நடைமுறையில் இருப்பதுதான். வெற்றி பெற்றவர்களுக்கே திரும்ப திரும்ப தருவது என்பது இயலாத ஒன்று. இந்த முறை அந்த 2 பேருக்கு 3 பேருக்கே மீண்டும் கொடுத்திருந்தால் புதிய 3 பேருக்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கும். ஆக இந்த முறை இஸ்லாமியர் ஒருவருக்கு, கிறித்தவர் ஒருவருக்கு வழங்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் பன்ருட்டி ஒரு இஸ்லாமியருக்கும் திருப்பூர் ஒரு கிறித்தவருக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய நிலைப்பாடு. அவர்களுக்கு வழங்கவில்லை என்பதற்கு இதுதான் காரணமே தவிர வேறொன்றுமில்லை. செய்யூர் தொகுதியை பொறுத்தவரையில் மீண்டும் அதை நான் உங்களுக்கு விளக்க கடமைப்பட்டிருக்கிறேன். என்னை நம்பி என்னோடு களத்தில் நிற்கிற நீங்கள் அதில் தெளிவாக இருக்க வேண்டும். எனக்கு எதிராக எவ்வளவோ அவதூறுகளை பலரும் பரப்புகிறார்கள். அதை நான் காதில் போட்டுக் கொள்வதில்லை. ஆனால் நீங்கள் என்னோடு 30-35 ஆண்டுகளாக கைகோர்த்து களத்தில் நிற்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் தெளிவோடு இருக்க வேண்டும். நான் இந்த தேர்தலில் போட்டியிடுவது என்று எடுத்த முடிவின் காரணமாக ஒரு அதிர்ச்சி அல்லது பலருக்கும் வியப்பை தருகிற ஒரு நிலை உருவானது. ஏன், என்ன காரணம்? இவர் எம்பியாக இருக்கிறார். இன்னும் 3 ஆண்டுகள் பதவி காலம் இருக்கிறது. எம்பி பதவியை ராஜினாமா செய்துவிட்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று ஏன் இவர் முடிவெடுத்தார்? பலரும் தங்களுடைய யூகங்களை எல்லாம் செய்திகளாக்கிக் கொண்டிருந்தார்கள். அதற்குரிய காரணங்களை நான் விளக்கியிருக்கிறேன். நான் தேர்தலில் போட்டியிடப் போகிறேன் என்பது குறித்து முன்கூட்டியே யாரிடத்திலும் நான் விவாதிக்கவில்லை. அதற்கு காரணம், அதிலே எனக்கு ஒரு 2வது கருத்தும் இருந்ததுதான். வேண்டாம் என்கிற 2ஆம் கருத்தும் இருந்தது. போட்டியிட வேண்டும் என்கிற ஒரு கருத்தும் இருந்தது. வேண்டாம் என்கிற ஒரு கருத்தும் இருந்தது. ஆகவே இது குறித்து நான் முன்னணி தோழர்களிடத்திலே, பொதுச் செயலாளர்கள் உள்ளிட்ட முன்னணி தோழர்களிடத்திலே முன்கூட்டியே கலந்து பேசவில்லை.